நெறைய படங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த வெப் சீரிஸ் அப்டின்ட்டு பண்ணும்போது, நீங்க ஏதாவது ஆக்சுவலா நீங்க வந்து மேடை நாடகம் பண்ணியிருக்கீங்க. சீரியல், சினிமா எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து கொஞ்சம் சினிமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்குல்ல சார். வெப் சீரிஸ் அப்டின்றது லாக்டவுனுக்கு அப்புறமா கொஞ்சம் புதுசா இங்க கல்ச்சரா ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது ஃபர்ஸ்ட்டு தயக்கப்பட்டீங்களா சார்? ஹார்ட் பீட்ல நான் நடிக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் தயக்கமே பட மாட்டேங்க. எனக்கு நடிப்பு சந்தர்ப்பம் கிடைச்சா பிரகாஷ் ராஜ் சொன்ன மாரி தாங்க. பிரகாஷ் ஒரு வாட்டி சொல்லிருக்காரு. ஒரு வாட்டி சொன்னாரு அந்த வார்த்தைய. என்கிட்டயும் சொன்னாரு, என்கிட்டயும் சொல்லிருக்காரு. பாலச்சந்திரன வாட்ச்மேன் நடிக்க சொன்னா வேஷம் நெனச்சு பண்ணுவேன்னாரு. எங்க வீட்டு வாட்ச்மேன வந்து நெல்லுடான்னு சொன்னா, அது ஒரு வேஷமா குடுத்துருக்காருன்னு நெனச்சு பண்ணுவேன் அப்டின்னாரு. அதையும் நானும் சொல்றேன் சார். எல்லாம் ஒரு வேஷம் தான் சார். எதுக்குமே நான் மேக்கப் போட்டுக்க மாட்டேன். எல்லாம் அரிதாரம் கிடையாது எனக்கு. எல்லாம் ஒரு கேமரா தான். இப்ப இன்டர்வியூ பண்றேன். இதுக்கும் அதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது எனக்கு. என்னன்னா இத வந்து நான் சொந்தமா யோசிச்சு பேசணும். அதுல வந்து அவங்க டயலாக் குடுப்பாங்க. கதைய சொல்லணும். அந்த டிரான்ஸ்லேஷன் தான் முக்கியம். மத்தபடி நான் இந்த படத்த ஹார்ட் பீட்ல வந்து ஒரு சின்ன ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து பசங்க கிடையாதுங்கிற ஒரு ஹோம் ஒர்க். அதனால எந்த பொண்ண பார்த்தாலும், எந்த குழந்தைய பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு சின்ன அஃபினிட்டி இருக்கும். அது எப்படி மனசுல நெனச்சா போதும் சார். வந்துரும் சார் அது. சிலதெல்லாம் நம்ம மெனக்கெட வேண்டாம். டயலாக்ல போட வேண்டாம். இந்த மனசுல நெனச்சுப்பேன். இந்த பொண்ணு என் பொண்ணு மாரி இருக்கேன்னு நெனச்சுப்பேன். அப்பவே அந்த நுவன்சஸ் எல்லாம் வந்துரும். வெளிப்படும். அப்படின்னு நெனைக்கிறேன்னா, நான் வந்து அது என்னோட தற்பெருமை தான் அது. ஐ டோன்ட் அக்ரி இட் மே நாட் பி பாசிபிள் ஆல்சோ. நான் பொய்யா கூட சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு அந்த பொண்ணு பார்க்கும்போது என் பொண்ணு ஞாபகம் வரும். அது பிரதிபலிக்குதோன்னு நெனைப்பேன் நான்.